இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னல மித்ரா, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்போ என்னோட மித்ராவே இல்ல, அந்த லக்ஷ்மியோட மித்ரா. லக்ஷ்மிக்காக ஒரேடியா மாறி இருக்கிற மித்ரா, அந்த லக்ஷ்மிக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க மித்ரா. டோன்ட் டாக் லைக் தட் மனிஷா. உனக்காக நான் எவ்வளவு யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்றது ஞாபகம் இல்லையா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பார்த்தேனே, நீ அந்த லக்ஷ்மிக்காக கடவுளுக்கு ஆரத்தி எடுத்து அதனால நீ உன் கைய சுட்டுக்கிட்டதையும் நான் பார்த்தேனே. உன் மனசுக்குள்ள அவ மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்தா அப்படிலாம் நீ பண்ணிருப்ப. ப்ளீஸ் மனிஷா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. லக்ஷ்மி எந்த ஆபத்தும் இல்லாம வெளியில வரணும்னு நினைச்சதுக்கும் நம்ம ரெண்டு பேரு காதலுக்கும் எதுக்கு நீ முடிச்சு போடுற? அவ உயிரோட இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல மித்ரா. ஆனா அவளுக்காக நீ ஆரத்தி எடுத்து உன் கைய சுட்டுக்கிட்ட பாத்தியா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அது ஒண்ணு பத்தாதா நீ முழுசா மாறிட்டேன்னு சொல்றதுக்கு? அது மட்டும் இல்லாம நீ லக்ஷ்மி பத்தி தான் எப்பவும் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க இது போதாதா? மனிஷா, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கும் மனசு மனித நேயங்கிறது இருக்கு. இறக்கப்பட்டு பண்றதெல்லாம் அன்போடு தான் பண்ற நினைச்சா எப்படி? லக்ஷ்மி மேல உனக்கு பொங்கி வழிற அன்புக்கு இறக்கம்னு பேர் வைக்காத மித்ரா. சொல்லு மனிஷா, அந்த நீரஜ் கிட்ட தான் போறியா? How dare you talk like this, மித்ரா? நீ இவ்ளோ சீப்பா யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மனிஷா. நீ வேணும்னே தானே அந்த நீரஜை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. வேணும்னே தான் நீ அவனோட க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்கல. நீ என்னதான் சொல்லணும்னு நினைக்கிற? நீரஜோட நீ க்ளோஸா இருக்க போறன்னு என்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்றதே தெரியலையே. மித்ரா பால்கனில இருப்பாருன்னு சொன்னீங்க, அங்கேயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல. வேற எங்க தான் போயிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு பெட்ரூம்ல தான் இருக்கணும். சரி, ஓகே, லாஸ்ட் ட்ரை, அங்கேயும் போய் பாத்துருவோம். ஏன் சைலண்டா இருக்க? நான் சொன்னது உண்மைதானே? அந்த நீரஜோட எதுக்கு க்ளோஸா மூவ் ஆயிட்டு இருக்க? எனக்கு கோபம் வர வைக்கிறதுக்காகவா? இல்லையா நீ உண்மையிலேயே அவனுக்கு நெருக்கமாகணும்னு நினைக்கிறியா? என்ன எலும்பு துண்டை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க நாய்க்குட்டி மாதிரி என்னையே இப்படி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க? என்னது நாய்க்குட்டியா? எலும்பு துண்டா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து இங்க இப்படி உட்கார வச்சு நல்லா கேர் எடுத்துக்கிட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கேன் பாரு. என்ன நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். எதுக்கு லேட் பண்ற? உன்னோட செருப்பை கழட்டி அடிச்சுக்கோ. வேணும்னா என்னோட செருப்பை உனக்கு கடனை கொடுக்கவா? இங்க பாரு, செருப்பு கடன் இந்த மாதிரி துரு பிடிச்ச டைலாக்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு கப்பு எலி மருந்து கொண்டு வந்து நீ சாப்பிடுறதுல கலந்து சாப்பிட வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி சீக்கிரம் சாப்பிடுமா தாயே. நீ இப்படி ஸ்லோ மோஷன்ல சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பிளேட் பினிஷ் ஆகுறதுக்குள்ள நான் பல்லெல்லாம் கொட்டி போய் கிளவ மாதிரி ஆயிடுவேன். உனக்கு எதுக்கு இப்ப இவ்ளோ அவசரம்? எது சாப்பிட்டாலும் நாம அதை ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும். நல்லா ரசிச்சு சாப்பிடலாம், அதுக்குன்னு பக்கத்துல இருக்கிறவனோட பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஆஹா, அவ்வளவு பொறுமை இல்லைன்னா எந்திரிச்சு போ. மித்ரா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னீங்களே லக்ஷ்மி. இங்கேயும் அவர் இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாரு? What is this, மித்ரா? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, தப்பான பொண்ணு மாதிரி, என்ன ஒரு திருடி மாதிரி பாத்ரூம்ல நிக்க வச்சிருக்க. வேற என்ன பண்ண சொல்ற மனிஷா? இது எங்க ரெண்டு பேரோட ரூம். இந்த ரூம்ல நான் உன் கூட ஜாலியா உட்காந்து பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லணுமா? எனக்கு இப்பதான் எல்லாம் கிளியரா புரியுது மித்ரா. இவ்வளவு நாள நம்ம ரெண்டு பேருக்கு இடையில லக்ஷ்மி வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா
உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்ப நான் தான் வந்த மாதிரி இருக்கு. மனிஷா ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட். வேற எப்படி என்ன பேச சொல்றேன்? உன் பக்கத்துல நான் தலை நிமிர்ந்த மரியாதையோட நிக்க வேண்டியவ. ஆனா உன் பக்கத்துல நின்னா யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து ஓடி ஒளிர நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டேன். என் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. காதல்ன்ற வார்த்தைய கிட்ட கடுப்பா இருக்கு. ஐயோ மனிஷா ப்ளீஸ். இப்ப நாம இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் சைலண்டா இரு. லக்ஷ்மி அதான் இங்கேயும் இல்லையே, போலாமா? ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு, கைய விடு மித்ரா. ஐயோ இந்த போட்டோ எப்படி கீழே விழுந்துச்சு? உங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் ஐ லவ் யூ சொல்லியிருக்காரா? நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்ற ஐ லவ் யூக்கு மொழி இருக்காது. அப்படின்னா ஐ லவ் யூன்னு அவர் வார்த்தையில சொல்ல மாட்டாரு. அப்போ வேற எப்படி சொல்லுவாரு? அப்பப்போ ஒரு விதமான பார்வையில பாப்பாரு. அந்த பார்வை எப்படி இருக்கும்னா அது நேரடியா வந்து என் இதயத்தை தாக்கும். அந்த பார்வை என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அவர் அப்பப்போ ரொம்ப கேரிங்கா என்ன தொடுவாரு. அந்த ஸ்பரிசம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பரிசமும் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்ன விடு மித்ரா. மனிஷா நில்லு.